ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது 2400க்கு 4 வருஷம் 6 மாதத்துக்கு 4.5% எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ். ரைட், ஓகேவா? ரைட், ஓகே. இப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 2400 இன்ட்டு 4 வருஷம் 6 மாதம். அதை எப்படி எழுதலாம்? 4 வருஷம் ப்ளஸ் 6 மாதம். இதை வருஷமாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 4 வருஷம் ப்ளஸ் 6 மாதத்தை 6/12. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அதனால் 12 போட்டிருக்கோம். இப்போ அடித்தா 1/6 2/6 12. ரைட், அப்போ 4 + 1/2. இதை எப்படி எழுதலாம்? 7 8 + 1 9/2. அப்போது 9/2 வருஷம். 9/2 வருஷம் இன்ட்டு நம்பராக இது ரேட் பர்சன்டேஜ் எவ்வளவு? 4.5. 4.5 எப்படி எழுதலாம்? இதை முழு நம்பராக மாற்றணும். முழு நம்பராக மாற்றணும். எப்படி மாற்றணும்னா மேலேயும் கீழையும் 2ஆல் பெருக்கிடுங்க. 4.5 × 2 / 2. ரைட்டா? மேலேயும் 2 பக்கம் என்ன வரும்? 9/2. ஸோ இது என்ன வரும்? ரேட் பர்சன்டேஜ் 9/2 இன்ட்டு பர்சன்டேஜுக்குன்னு 1/100. ரைட்டா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகும். 1 2 12 2 24. 1 2 6 2 12. ரைட், அப்போது 9 × 9 × 6. 9 × 9 எவ்வளவு? 81. 81 × 6 1/6 8/6 48. ஸோ 486 ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கொஷின் போனால் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, அதாவது அமௌண்ட்டு சேம், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் சேம், வருஷம் மட்டும் 4 வருஷம், இன்னொன்று வந்து 8 வருஷம் அப்படின்னு இருக்கும்போது அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இது என்ன எழுதலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR. ரைட்டா? பிரின்சிபல் சேம் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸு 4 ரேட் பர்சன்டேஜ் R இஸ் டூ பிரின்சிபல் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே P தான் இன்ட்டு வருஷம் மட்டும் 8 இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் சேம். ஓகேவா? இப்போ இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இதை ரெண்டும் சேம்னாலும் அடிச்சிடலாம். ரைட், அப்போது 4:8 எவ்வளோ ஆகும்? 1:2. ரைட், 1:2 ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஸ்கீம் இருக்குது. ரைட்டா? அப்போது ஒரு ஸ்கீமில் வந்து 6 வருஷத்துக்கு போடுதாங்க, ஒரு ஸ்கீமு 10 வருஷத்துக்கு போடுதாங்க. சேம் அமௌண்ட்டு, சேம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். அப்போ வருஷம் மட்டும் தான் மாறி இருக்குது. அப்போ அதை டேரெக்டாக போட்டுடலாம். ரைட்டா? 6 இன்னொரு வருஷம் இருந்தபொழுது 10. அதாவது பிரின்சிபல் ரேட் பர்சன்டேஜ் இஸ் டூ இன்னொரு ஸ்கீமு பிரின்சிபல் ரேட் பர்சன்டேஜ். ரைட், ஓகே. பிரின்சிபல் ரெண்டு சேம் கேன்சல் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸு வந்து சேம் கிடையாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து சேம் கிடையாது. ரேட் பர்சன்டேஜ் சேம். ரைட், ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 10. ஓகே, 3 2 6 5 2 10. ஸோ ஆன்சர் 3:5. அடுத்த கொஷின். அதாவது 5ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து 19 ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு, அதாவது 5000க்கு 6.25%க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? அதாவது இந்த பீரியடுக்குள்ளே. ரைட்டா? 5 பிப்ரவரி டு 19 ஏப்ரல். சரி, இப்போ இது ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பாருங்கள் 2017. அது லீப் இயரான்னு பார்க்கணும். 2017 நாட்டே லீப் இயர். ஓகேவா? லீப் இயர்னால் 4ஆல் வகுப்படும். ரைட்டா? லீப் இயர் இல்லைன்னா 4ஆல் வகுப்படாது. அப்போ இது 4ஆல் வகுப்படாது. ஸோ இது லீப் இயர் கிடையாது. லீப் இயர் இல்லைன்னா பிப்ரவரியில் வந்து மொத்தம் எத்தனை நாள்? 28 நாள். இது லீப் இயராக இருந்துச்சுன்னா பிப்ரவரியில் வந்து எவ்வளோ வரும்? 29 நாள் இருக்கும். சரியா? இப்போது நமக்கு வந்து நான் லீப் இயர் தான். ஸோ அப்போ 28 தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 28 - 5 எவ்வளோ வருது? மிச்சம் 23 நாள். அப்போ பிப்ரவரியில் 23 நாள். அடுத்து மார்ச்சில் 31 நாள் இருக்கும். ரைட்டா? ஏப்ரலில் 19 வரைக்கும். ஸோ அதில் 19 நாள் இருக்கும் ஏப்ரலில். ஓகே, கூட்டினா எவ்வளோ வருது? 13 இது 1 7 73 நாள் வருது. ஓகே, அப்போ 73 நாளைக்கு தான் நம்ம வட்டி பார்க்கணும். அப்போது 5000க்கு 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 73 நாள். 73 நாள். ஓகேவா? 73 நாளைக்கு எத்தனை ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்? 6.25%க்கு பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சரி, 73 நாள் வருஷமாக எப்படி மாற்றலாம்?
வருஷமாக எப்படி மாற்றலான்னா 5000 இன்ட்டு 73 டிவைடட் பை 365. அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அதனால் 365 போட்டுருக்கோம். இன்ட்டு 6.25 எப்படி மாற்றலாம்? அதாவது 0.25 என்ன அர்த்தம்? 0.25னா 1/4. ஓகே. 0.50னா 1/2. 0.75னா 3/4. ஓகேவா? சரி, ரைட். ஓகே. 0.25 1/4. அப்போது 6 + 1/4. இது எப்படி மாற்றலாம்? 6 நாளாக 24 + 1 25 டிவைடட் பை 4. ஓகேவா? அப்போ 25/4%. பர்சன்டேஜுக்கு எப்படி எழுதலாம்? 1/100. ஓகே. இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல். 73 73 5 73 365 ஆகும். ரைட்டா? ஓகே. 5 10 50. ரைட். 2 2s 4 5 2s 10. ரைட். அப்போ 25 × 5 5 டிவைட் பை 2. ஓகேவா? இப்போ 125 டிவைட் பை 2 அடித்த எவ்வளோ வரும்? 62.50. ஸோ 62.50 ஆன்சர். அடுத்த கொஷின். அதாவது 800 ரூபாய் வந்து 956 மாறுகிறது. எத்தனை வருஷத்தில்? 3 வருஷத்தில். ரைட்டா? இப்போ அதே 800 ரூபா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% அதிகரிச்சிச்சின்னா எவ்வளோவா மாறும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. ஓகே. ஃபஸ்ட்டு 800 ரூபா 956 மாறுதுன்னா நமக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 156. ஓகேவா? 800 ரூபா 956 மாறுச்சுன்னா நமக்கு வட்டி எவ்வளவு? 156. ஓகேவா? ஓகே. இப்போ இது 3 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யணும்? 156 டிவைட் பை 3 அடித்தா 52 வரும். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 52. சரி, ரைட்டு. இப்போ ரேட் பர்சன்டேஜ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு டிவைட் பை பிரின்சிபல் இன்ட்டு 100. ஓகே. சரி, நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? வட்டி 52 டிவைட் பை பிரின்சிபல் எவ்வளவு? இந்த 800. ரைட்டா? 800 இன்ட்டு 100 அடித்தா எவ்வளோ வரும்? 6.5 வரும். ரைட்டா? ஓகே. இப்போ நமக்கு 6.5 ரேட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. இதில் 4% அதிகரிச்சிச்சின்னா இந்த 800 ரூபா எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது 6.5 + 4% அதிகரிச்சு என்ன ஆகும்? 10.5%. ஓகேவா? இப்போ பாருங்கள், 800 ரூபா பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3 வருஷம் இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 10.5 ஆயிருக்கு. இப்போ 10.5%. சரியா? பர்சன்டேஜுக்கு 1/100. ரைட். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போது 10.5 × 3 × 8 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8 8 40 4 4 1 8 இன்ட்டு 3 0 4 3 12 மீது 1 8 3 24 25. ஒரு பாயிண்ட் இருக்கிறனால ஒரு புள்ளி வச்சுக்காங்க. அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கி? 252 ரூபா கிடைக்கி வட்டி. ஓகேவா? அப்போது நம்ம எவ்வளோ மாறி இருக்கு? 800 + 252 2 5 10 1052 ரூபாயாக மாறி இருக்கு. ஓகே. அதாவது 4% அதிகரிக்கும் போது. ஓகே. அடுத்த கணக்கு போங்க. 3250 4% 2.5 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ பாருங்கள், பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2.5 வருஷம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? முழுசாக மாற்றோன்னா மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2/5 இன்ட்டு 2/2. ஓகேவா? அப்போது 5/2. சரி, 5/2 இன்ட்டு 4%. 4% பர்சன்டேஜுக்கு 1/100. ஓகே. சரி, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 2 2 2 4 சரி, 5 5 10. இந்த 2க்கு 2 கேன்சல். 368. ஸோ 368 தான் ஆன்சர். அடுத்த கொஷின். 2500க்கு 6% 2 வருஷம் 3 மாதத்துக்கு கேட்டிருக்காங்க. 2500 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? அடுத்து 2 வருஷம் 3 மாதம். அதை எப்படி எழுதுனா? 2 வருஷம் + 3 மாதம். 3 மாதம் எப்படி எழுதுனா? 3/12.
ரைட்டா. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் நாளாக அடித்தா 1/4. அப்போ 2 + 1/4. இது எப்படி எழுதலாம்? 4 × 8 + 1 9, 9/4. அப்போ 9/4 வருஷம் இன்ட்டு 6%. 6% பர்சன்டேஜுக்கு 1/100. ரைட்டா. சரி, 2 0க்கு 2 0 கேன்சல். 2 2 4 3 2 6. இப்போ 25 × 9 × 3/2. ரைட்டா. சரி, ஓகே. 25 9 எவ்வளோ வரும்? 9 45, மீதி 4. 9 18, 22 × 3. 3 15, மீதி 1. 3 6 7, 3 6. 675/2. அடித்த எவ்வளோ வரும்? 32 6, 32 6, மீதி 1. 7 2 14 ப்ளஸ் 5 0. 333 37.50 ஆன்சர். அடுத்த கொஷின். 10 வருஷத்துக்கு 1600க்கு ஏழைகள் பர்சன்டேஜ். ரைட், ஓகே. 1600க்கு 10 வருஷத்துக்கு ஏழைகள் பர்சன்டேஜ். ஏழைகள் பர்சன்டேஜ் என்ன எழுதணும்? 7 + ஹால் 0.25னா 1/4. இது என்ன ஆகும்? 7 28 + 1 29/4. 29/4 பர்சன்டேஜுக்கு 1/100. ரைட்டு. 2 0 2 0 கேன்சல். 1 4 4 4 4 16. அப்போ 290 4 × 4. ஓகேவா? சரி. 29 4 எவ்வளோ வரும்? 9 4 36, மீதி 3. 7 4 8 11 × 10 எவ்வளோ? சீக்கிரம் சேர்த்துக்கங்க. அப்போ 1160 தான் ஆன்சர். ரைட், ஓகே. அடுத்த கொஷின். 6500 6600 அதை வந்து இதை 2ஆக பிரிச்சுக்கங்க. எப்படி? ஒருக்குள்ளது வந்து 10% 3 வருஷத்துக்கு. அது ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்னால் 2வது பார்ட்டு அது 9% 4 வருஷத்துக்கு. இந்த 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா. அப்போ 10% × 3 ஈக்குவல் டு 9% × 4 என்ன ஆகும்? 30 ஈக்குவல் டு 36. இது இன்னும் ஷார்ட் பண்ணிக்கோங்க. 5 3 30, 12 3 36. ரைட், ஓகே. இப்போ அவங்க என்ன வச்சு கேட்டிருக்காங்கன்னா அது ரெண்டும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. சரி, அப்போ மொத்தம் எவ்வளவு? 22. 22 ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கண்டுபிடிப்போம். அப்போ 22 மேலே ஃபஸ்ட்டு பார்ட்டு போட்டுக்கோங்க. 10 இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு? 6600. சரி, ஓகே. 22 22 3 22 66. சரி, அப்போ எவ்வளோ வருது? 10 × 300 3000. இப்போ ஒரு பார்ட்டு 3000னா 6600ல் 3000 போனால் இன்னொரு பாட்டு எவ்வளோ? 3600. ஓகே. இப்போ ஆன்சர் ஏ. ஓகே. அடுத்த கொஷின் போகலாம். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது 4600க்கு 5 வருஷத்துக்கு 4.5%க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. இப்போ 4.5% எப்படி எழுதலாம்? முழுசாக்கணும்னா மேலேங்களையும் 2ஆல் பெருக்கி வகுத்துருங்க. அப்போ என்ன ஆகும்? 9/2. ரைட்டா. இப்போ 4600 × 5 × 9/2 பர்சன்டேஜுக்கு 1/100. 2 0 2 0 கேன்சல். 1 2 23 2 46. அப்போ 23 × 5 × 9. ரைட்டா. இப்போ 23 9 எவ்வளோ வரும்? 3 9 27, இது 2 9 18 20 இந்த 5 7 5 35, மீதி 3 3 5 10. 1035 ஆன்சர். ஓகே. அடுத்த கொஷின் போகலாம். 12வது கொஷின். அதே மாதிரி தான் இந்த கணக்கு இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஷின். அக்ஷய் வந்து 3000 ரூபா கடன் வாங்குதாரு. எவ்வளவுக்கு? 6% 2 வருஷத்துக்கு. அதே அவர் ஃப்ரெண்டுகிட்ட 9% 2 வருஷத்துக்கு கொடுக்காரு. கொடுத்தாச்சுன்னா அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. சரி, ரைட்டு. போய் அவங்க எவ்வளோவுக்கு வாங்குதாரு? 6% × 2 வருஷத்துக்கு. ஓகே. சரி, அப்போ 12%. அதை எவ்வளோ கொடுக்குறாரு? 9% × அதே 2 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளவு? 18%. இவங்க லாபம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ 2க்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 6%. அவங்க 6% அவங்களுக்கு லாபம். அப்போ 3000ல் 6% எவ்வளவு? அடித்தா 180. 180 ரூபா அவங்களுக்கு லாபம். ஓகே. அடுத்த கொஷின். ஒரு தொகை இருக்குது. அது வந்து சேம் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், அதாவது இதே தான். PNR = PNR. ரைட்டா.
பிரின்சிபல் சேம் அடிச்சுக்கலாம், ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் சேம் தான் அடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும் மாறுது. இது 6, இது 12. அடித்தா 1:2. ஸோ ஆன்சர் 1:2. அடுத்த கொஸ்டின். உங்கள் அமௌண்ட் 800 ரூபா வந்து 956 ரூபா மாறுது 3 வருஷத்துக்கு. அது 1052 மாறுச்சுன்னா அந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோ கூடி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போது 800 ரூபா 956 ரூபா மாறுச்சுன்னு என்ன அர்த்தம்? நமக்கு 156 ரூபா வட்டி கிடைக்கும். ரைட்டா? எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ரைட்டு. அதே 800 ரூபா 1052 மாறுது. 1052 மாறுதுன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு? 252 ரூபா கிடச்சிருக்கு. அதே 3 வருஷத்துக்கு. சரி, இதை நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வருஷமாக மாற்றணும். ஒரு வருஷம் மாற்றினா அப்படி 156 / 3 அடித்தா 52. ஓகே. அதுமாதிரி 252 / 3 அடித்தா எவ்வளோ ஆகும்? 8 3 24, மீதி 1, 4 3 12. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து வட்டி 52 கிடைக்கும். இதுக்கு வந்து வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 84 கிடைக்கும். ரைட். ஓகேவா? நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு / பிரின்சிபல் × 100%. ரைட்டு. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு 52 கிடச்சிருக்கு. 1052 மாறுச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? வட்டி 84 கிடச்சிருக்கு. இப்போது இதை கண்டு கழிச்சிருங்க. கழிச்சு எவ்வளோ ஆகும்? 84 52 போச்சுன்னா 2 3. ரைட்டா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 32 / பிரின்சிபல் எவ்வளவு? 800 × 100 அடித்தா எவ்வளோ ஆகும்? 1/8 4. அப்போது 4% அதிகரிச்சிச்சுன்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த 800 வந்து 1052 மாறும். ரைட். ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். ரூபா 7% 3 வருஷம். அடுத்தது வந்து 700 ரூபாய்க்கு 10% 3 வருஷம். அடுத்து 1000 ரூபாய்க்கு 4% 3 வருஷத்துக்கு. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. 20 கேன்சல். இந்த 20 கேன்சல். 20 கேன்சல். அப்போ எவ்வளோ வருது? 5 35 35 3 105 ப்ளஸ் 7 10 70 × 3 210 ப்ளஸ் 14 40 40 3 120. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? 105 210 120 5 3 4 435 ஆன்சர். ஓகே. அடுத்த கொஷின். மார்ச் 9 மே 21 வரைக்கும் 8.25%க்கு 2000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. ரைட்டு. இப்போ மார்ச்சில் மொத்தம் எத்தனை நாள்? 31 நாள். மார்ச் எத்தனை நாள்? மொத்தம் 31 நாள். ரைட்டு. 31 - 9 எவ்வளவு? 22 நாள். சரி, இது மார்ச்சுக்கு. அடுத்து ஏப்ரல். ஏப்ரலுக்கு மொத்தம் 30 நாள். இது ஏப்ரல். மே 21 வரைக்கும். இப்போ 21 நாள் மேக்கு வந்து. சரி, ஓகே. இப்போ எத்தனை நாள் வருது? 3 7 73 நாள். மொத்தம் 73 நாளைக்கு தான் வட்டி கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஓகே. அப்போது 2000க்கு இன்ட்டு வருஷம் எவ்வளவு? 73 நாள் இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 8.25. இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போது 2000 இன்ட்டு 73 நாளை நம்ம வருஷமாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்? 73 / 365 போட்டால் அது வருஷமாக மாறிடும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அதனால் இப்படி போட்டிருக்கோம். இன்ட்டு 8000% எப்படி எழுதலாம்? 8.25னா 4. ரைட்டாக? அப்போ 1/4. இப்போ இது எப்படி எழுதலாம்? 4 8 32 + 1 33. 33 / 4. இப்போ 33 / 4. பர்சன்டேஜுக்கு 1/100. ரைட்டு. 2 0க்கு 2 0 கேன்சல். ரைட்டு. 73 73 I 73 365 வரும். ரைட்டு. ஓகே. 1 5 5 4 5 20. 1 4 இந்த 4 கேன்சல். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 33 ரூபா அவருக்கு வட்டி கிடைக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். இப்போது ரீத்தா வந்து 2.5% அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரைட்டா? 2.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4 வருஷத்துக்கு, அதேமாதிரி 6 வருஷத்துக்கு. பிரின்சிபல் சேம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம். அப்போ வருஷம் மட்டும் தான் மாறுது. அப்போ டேரெக்டாக போட்டிருக்கேன். 4:6 அடித்தா எவ்வளோ வரும்? 2:6.
3 2:3 ஆன்சர். ரைட். அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆஃப்டர் 10 இயர்ஸ், அதாவது 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து 600 கிடைக்குமா? அதாவது 10 வருஷத்துக்கு 600 கிடைக்கும். ஓகே. இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும். ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுலேருந்து பாருங்கள், அந்த பிரின்சிபல் வந்து 5 வருஷத்துக்கு சேமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு சேமாக இருக்குது. ரைட்டா? 5 வருஷம் கழித்து 3 மடங்காக மாறுது அந்த பிரின்சிபல். மாறுச்சுன்னா அப்போ 10 வருஷம் கழிச்சு மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. 5 வருஷத்துக்கு அந்த பிரின்சிபல் மாறலை. அதேமாதிரி எவ்வளோக்கு? ஒரு வருஷத்துக்கு 60 ரூபாய். ரைட்டாக? 60 ப்ளஸ் அடுத்த 5 வருஷத்துக்கு பிரின்சிபல் எவ்வளோ மாறுது? 3 மடங்காக மாறுது. அப்போ 3Pன்னு போட்டுடலாமா? ரைட். 3P × 60. ரைட். ஓகேவா? சரி, ரைட். இப்போ எவ்வளோ ஆகுது? பி கேன்சல் பண்ணுறேன். ரைட். ஓகே. 5×300 கிட்ட 65 ப்ளஸ் 65 300 × 3 900. ரைட். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 1200. அப்போ மொத்தமாக 10 வருஷம் கழிச்சு 1200 கிடைக்கும். ரைட். ஓகே, முடிஞ்சது.